எங்கள் மன மகிழ்ச்சி நாற்றானவர். நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்கிறவர். இந்த மாலை வெல்லும் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவன். காலை ஆராதனை ஆசீர்வதித்தீர், கிளை சபை ஆராதனை ஆசீர்வதித்தீர். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய பிரசன்ன கடந்து வரட்டும். நம்முடைய ஜனங்கள் நீர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர். இந்த மாலையில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராய்ந்து சியோனுக்கு நம்முடைய பிரசன்னத்தில் வாசமாய் இருக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உமது பிரியத்தின்படி நன்மை செய்கிறோம். எருசலேமின் மதில்களை கட்டுகிறவரே சல்மன் மாக்கு ரணமனம் என கர்த்தர் வீட்டை கட்டாராக. நீர்தான் குடும்பங்களை கட்டுகிறார், வீட்டின் காரியங்களை கட்டுகிறார். கட்டனுடைய பிரயாசம் விருதா என்று நீ எதை நன்றாய் செய்தவர். இந்த மாலைகளிலும் எருசலேமின் மதில்களை கட்டும்படி எருசலேம் மகாராஜாவின் நகரமாய் நகரத்திற்குள் வாசமாய் இருக்கிறார். ஓ பரிபூர்ணத்தை அடையலாம் ராஜா, சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினே என்ற வார்த்தை இந்த மாலை வேளையிலும் உம்மாலே வருகிற கனம், உம்மாலே வருகிற ஐஸ்வர்யம், நீர் ஆளுகை செய்கிறவர். இந்த ஆராதனையில தேவனுடைய பரிபூர்ண ஆளுகை கடந்து ஆண்டவரை வரவேற்ப கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே ஐஸ்வர்ய சம்பனரே, எங்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குகிறவர். மாலை வேளையிலே வாங்க ஆண்டவரே. ஹல்மன் மாக்கு ரணமன கத்ரா இயேசுவே நாங்கள் வரவேற்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடையும்படி செய்யும் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கின்ற நன்மைகளின் நாயகரே உம்மை ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானங்களை காண்பாய் என்ற வார்த்தை கடந்த மாதத்தில் நீ செய்த மகத்துவமான கிரியைகளுக்காக துதிக்கிறேன். புதிய மாதத்திலும் இன்னும் இதிலும் பெரிதான நன்மைகளை காண சுதந்திரத்துக்குள்ள நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்ற வார்த்தை இந்த மாலை வெள்ளம் ஆண்டவரே விசாலமான எல்லைக்குள் அழைத்து செல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். இந்த மாலையில் உம்மால் வருகிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்ய. நீர் மாத்திரம் போதுமானவராய் இருக்கிறீர். நீரே எங்கள் பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறீர். இந்த மாலையில் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்போம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவே. பகல் நேரம் பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமம் இந்த மாலையில் மகிமைப்படும். உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே. உம்மை பாடுவே. நன்றி ராஜா. வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபடியாக கொண்டவர் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்ற வார்த்தை இந்த மாலை வெல்லும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று காரணரே உண்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த முதலாம் ஓய்வு நாளிலும் விசேஷமாக இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறேன். நீரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஆராதனை உடைய தயவுள்ள சித்தம் பரிபூர்ணமாய் எங்கள் மத்தியில் நிறைவேறட்டும். விசேஷமாக இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனை குடும்பங்கள் எல்லாம் நன்மைகளை காண வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேலுடைய குடும்பங்களில் வெளிச்சம் உண்டாயிருந்தது. ஏதோ
வாதை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்தீர். ஆண்டவரே, இதோ பெருகும்படிக்கு சமாதான என் ஜனங்கள் சமாதான தாபரங்களும் நிலையான வாசஸ்தலங்களும் குடியிருப்பார்கள். இப்படிப்பட்ட நன்மைகள் அந்த மாலை வேளையிலே காண கர்த்தர் கிருபை செய்யும். தடைகளை இயேசு நாமத்தில் விலகட்டும். ஆராதனைக்கு விரோதமாக அந்த பதில் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமையிலே இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவார். இந்த மாலை வெள்ளம் கர்த்தாவே உம்மால் வருகிற நிறைவு, புதிய பலன் ஆண்டவரே பாத்திரத்திலே வாழ்க்கையில ஒரு நிறைவு உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிற கிருபையை தாரும். இந்த மாலை வேளை கர்த்தாவே நீர் எழுந்தருளும். எல்லா சத்துருக்கள் வல்லமென சிதற பண்ணுங்க. உம்மை பகைக்கிறவர்கள் இந்த மாலை வேளை உமக்கு முன்பாக ஓடச் செய்யும். உம்முடைய வல்லமை விளங்கு பெட்டியுடன் நீங்க எங்க மத்தியில் எழுந்தால் இன்னும் உம்முடைய வல்லமையை தாங்க. உம்முடைய வல்லமை விளங்கு பெட்டியுடன் உம்முடைய தாமர ஸ்தலத்தில் திருச்சபையில் நீர் எழுந்தருளும் பொழுது ஆசாரியர்களுக்கு விடுதலை உண்டு. ராஜா, உடைய பரிசுத்தவான்கள் நன்மையில் மகிழ்வார்கள். நீ தருகிற நன்மை மகிழ்ச்சியா இருக்கும். நீடித்த நாட்களே தொடரும். அப்படிப்பட்ட நன்மைகளால் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவராக. சங்கீத பதியம் வாசிக்கலாம். 121 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ். பக்கம் 751, 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், காப்பார், காப்பார். அல்லேலூயா. காக்கிறவர் வலது பார்சத்திலே நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வலது பார்சத்தில் வலது பக்கத்தில் நிற்கிறாருன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வலது கையில் தீர்காயுசும், இடது கையில் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா. ஆக இந்த மாலை வெளில இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஈவில் ஒன். பெயிண்ட் மட்டும் எங்களை காப்பாற்றுங்கன்னு இயேசுவே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். ஆக இந்த புதிய மாதத்திலே எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாத்து உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராக. காரணம், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உடையவர், வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாலை வேளை அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வருகிற பாதுகாப்பு வருகிறது. ஆக நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆமாம், சர்டைன் காரியத்துக்காக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். அவரை துதிக்க துதிக்க நன்மையும் கிருபையும் தொடருகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் மாலை ஆராதனைக்கு, குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் மாதம், மந்த் ஆஃப் பீஸ். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். பாடுறப்பே இயேசு அற்புதம் செய்வார், பாடுறப்பே இயேசு ஆசீர்வாதங்களை தருவார். அநேக சாட்சிகளை கேட்டோம், கேட்கிறோம், இன்னும் கேட்போம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை தேவனே. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, நித்தியரே, நித்தியரே உமக்கு ஆராதனை. சத்தியரே ஆராதனை, நித்தியரே
உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. அவர் மட்டும்தான் உண்மையானவர், உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே. மதுரமே மதுரமே ஆராதனை, எங்கள் மகத்துவமே ஆராதனை. மதுரமே உமக்கு ஆராதனை, எங்கள் மகத்துவமே ஆராதனையானவர், மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையானவரே, மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை கைதட்டி. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஓ நித்தியரே ஆராதனை, எங்கள் சத்தியரே ஆராதனை. சத்தியத்திலே நடத்தியரே, நித்தம் ஆராதனை. சத்தியரே ஆராதனை, என்னை நித்தமும் காக்கும் தேவனே, சத்திய பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. என்னை நித்தமும் காக்கும் தேவனே, சத்திய பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே. உன்னதனே வீற்றிருக்கிறவர், உன்னதனே ஆராதனை, கொஞ்சம் கூட குறையாமலே உத்தமர் ஆராதனை. இயேசுவே உன்னதனே ஆராதனை, எங்கள் உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை தேவனே. மறுபடியும் ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நல்ல கை தட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா. மறுபடியும் இரண்டாவது சரணத்தை பாட போகிறோம். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. இதுல இதுக்கு அடுத்து வரும் உண்மையான தேவனே. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்தவம் ஒரு மனுஷன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான்றது பேசுறது கிடையாது. இயேசு மனுஷனிடத்தில் எவ்வளவு உண்மையா இருக்கிறான்றதை பேசுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் ஒரு மண்ணான மனிதனிடத்தில் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் என்பதை பேசுகிறது கிறிஸ்தவம். அல்லேலூயா. உங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலம் போகலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷங்களே மாறிடலாம். சில டைம் மனுஷர்கள் கூட சேஞ்ச் ஆயிடுறாங்க பாருங்க. ஆனா அவருடைய உண்மை மாறாதது. அல்லேலூயா. வானமும் அதான் வசனம் சொல்லுது, வானம் பூமி இது ரெண்டுமே மாறிடுச்சுனாலும் அது ரெண்டும் மாறுமா? மாறாதுதான். ஆனா இது ரெண்டுமே ஒரு நாள் தூங்கி காலைல எந்திரிக்கிறப்ப வானம் கீழையும் நம்ம அப்படியே மிதந்துட்டு இருக்க மாதிரியும் பூமி மேலையும் இப்படி மாறிடுச்சுனாலும் இயேசுவின் வார்த்தைகள் மாறாது. கரங்களை தட்டலாமா இயேசுவிற்கு? அவ்வளவு உண்மையானவர். One who called me is faithful. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சும்மா செத்து போன கடவுளை ஆராதிக்கல, உயிருள்ள ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். மறுபடியும் பாடுவோம். உன்னதரே உத்தமரே உண்மையான தெய்வம். எல்லாரும் பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். உன்னதரே ஆராதனை, எங்கள் உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, எங்கள் உத்தமரே. அவர் உண்மையானவர். ஓ உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. செத்து போனவர் அல்ல, உண்மையான
ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. உன்னதரே, மறுபடியும் உன்னதரே உமக்கே ஆராதனை, எங்கள் உத்தமரே ஆராதனை, உத்தமரே உன்னதரே ஆராதனை, ஆராதிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. சந்தோஷமாய் கைகளை தட்டி ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே. லாஸ்ட் டைம் ஆராதனை ஆராதனை தேவனே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, உள்ளவரே, ஆராதனை எங்களை கைவிடாதவரே, எங்களை நேசிக்கிறவரே, ஆராதனை ஆராதிக்கிறோம், ஆராதனை எங்களை மறக்காதவரே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நல்ல கைதட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால். அல்லேலூயா. யார் தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறோம்? இயேசுவோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பாடலோட வரிகளை நம்பி பாடினாலே பிரசங்கம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆத்மாவை ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்டுடலாம். ஏன்னா யாரோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறோமா? இயேசுவோட தோல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே ஒரே எறும்பா முச்சிக்கிட்டு இருக்குது, இல்லை கீழே ஒரே பாம்பா இருக்குது. அந்த இடத்துல நம்ம சர்ச்சுக்கு வர ஏதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்படியே கண்டு பயந்துக்கிட்டே இருக்கு. தூக்கி தோல்ல போட்டோம்னா அதுக்கு ஏதாவது பயம் இருக்குமா? நான் யார் தோல்ல இருக்கேன்? எங்க அப்பா தோல்ல இருக்கிறேன், எங்க அண்ணன் தோல்ல இருக்கிறேன், எங்க மாமா தோல்ல இருக்கிறேன். இதெல்லாம் நீ ஒண்ணும் செய்யாது. ஆனா நம்ம யார் தோல்ல இருக்கிறோம்னா, வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுள் இயேசுவோட தோல்ல இருக்கோம். கைதட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. பீஸை பத்தி கவலை இல்ல, வியாதியை பத்தி கவலை இல்ல, எதிர்காலத்தை பத்தி கவலை இல்ல, எல்லாத்துக்கும் மேல மரணத்தை பத்தியே கவலை இல்ல. அல்லேலூயா. காரணம் நான் சாய்ந்திருப்பவரின் தோல் இயேசு கிறிஸ்துவின் தோல். அல்லேலூயா. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நிச்சயம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள், நம்முடைய வேலை அவருக்குள் சந்தோஷமா இருப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அவரை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள், என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் தோள்களின் மேலே, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவையெல்லாம் பார்த்துக்குவார். தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். நல்ல கைதட்டி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தரும். எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அவர் சந்திப்பார். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அவர் சுகம் தருவார். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட விசுவாசத்தோடு. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னால சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன் இயேசுவே தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் சுகம் தருவீராக.
ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு இருக்கிறார். கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே அசைக்கப்பட மாட்டேன். ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். பார்த்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அதனால கைதட்டி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்பது தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்பது என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே தேவைகள் யாவும் யெகோவா ராஃபா என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அவரை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அவரை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா
உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். இயேசு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். இயேசு எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு ஆண்டவரே, விவரிக்க முடியாது. பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை கண்டவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த இயேசுவை ஆராதிக்க போகிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையிலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லை இல்லாத அளவிற்கு ஆசீர்வதிக்க போகிறார். நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறது, நான் செய்த நன்மைகளை நினைத்து பார், என்னை நினைத்து பார். இயேசுவை நினைப்போம். ஆராதனை வேளையிலே நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல், கவுண்ட்லெஸ். உள்ளம் பொங்குது ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கை வெறுமை நிறைந்தது. நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் ஒரு மனிதனுக்கு தெரிந்தால், இந்த சமுதாயத்திற்கு தெரிந்தால் மிகவும் மோசமாய் நம்மை நினைப்பார்கள். ஆனால் இயேசு உன்னை வேல்யூ பண்றார். இயேசு உன்னை மதிக்கிறார். கர்த்தரை ஆராதிப்போம். நீர் செய்த அதிசயம். Jesus, we worship you, Lord. எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோம். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. எவ்வளவு நன்மைகள் நீர் செய்த நன்மைகள் உள்ளமே பொங்குதையா. நீர் செய்த அதிசயம், நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. இயேசு மட்டும் வரலனா வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. காலியான வாழ்க்கை ஒளிமயமா மாறிடுச்சு. பெருமை நிறைந்த சோர்ந்து போன உன்னை தூக்கி எடுத்தார். சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி பெருமை நிறைந்த வாழ்விலே, பெருமை நிறைந்த ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போனோம். சிறுமையில் உயரங்களில் ஏற்றி ஜோதிகளின் தெய்வமே, ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் போற்றும்
ஆராதனைக்காக, குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எங்கள் இயேசு கிறிஸ்து. நீர் எங்களோடு இருக்கிறீர். எதை குறித்தும் பயம் இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை. நாங்கள் நன்றாய் இருக்கிறோம், நன்றாய் இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் என்ற நம்பிக்கை உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே. ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் இருக்கின்ற வியாதியை விட நீர் பெரியவர். குடும்பத்திலே சந்திக்கின்ற பிரச்சனைகளை விட நீர் பெரியவர். ஆண்டவரே, பாவத்தின் போராட்டங்கள், சாபத்தின் கிரியைகள் எல்லாவற்றை விட நீர் பெரியவர். காரணம், சிலுவையிலே எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீர். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய். விசேஷமாய் இந்த வாரத்திலே ஒவ்வொருவரும் நன்மைகளிலே மகிழ்வார்களாக, உம்முடைய ஆசீர்வாதங்களில் நடப்பார்களாக, பரிசுத்தமாய் இருப்பார்களாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீதியான வேலை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னோட பேசுங்க, நம்முடைய வார்த்தை என்னை தேற்றட்டும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் வார்த்தை இந்த பூமியின் கடையாந்தரை கடைசி எல்லை வரை செல்லும். அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை செய்து முடித்து விட்டு தான் அது என்னிடத்தில் வரும். அது வெறுமனே திரும்பாது என்றார். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எங்களுக்கு நலமாய் இருக்கிறது. சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. பூமியின் செல்வங்கள், அன்றவரே படிப்பு பட்டம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு லிமிட் உண்டு. ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தார ராஜா. அன்றவரே, அந்த விஸ்தாரமான எல்லைக்குள் இப்பொழுதும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறவில்லை நிறைய ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அநேகர் கேட்டாலும் யாருடைய இருதயத்துக்குள் இது கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பி லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் இந்த வார்த்தைகள்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 100, 100, 60, 30 பலன் தரட்டு. சத்துரு எடுத்துப்படாதபடி வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ளும். நீர் மகிமைப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லா எதிர்வாளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசியும். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பூரணமான சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா காரணம், அவருக்கு சமாதான பிரபு. ஏன் பூரண சமாதானம்னா, ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த மனதை ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்தபடியாக அவரையே நம்பி, அல்லேலூயா, இந்நாள் வரை ஃபாதர் படுவார்ல, என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும், என்ன நான் நினச்சது நடக்கலாம், அதெல்லாம் போதும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு நோ அப்படி இல்லை. உம்மை அறிந்து கொண்டேன், நான் உண்மையை நம்பியிருக்கேன், தொடர்ந்து உண்மை பின்பற்றுவேன். அந்த அம்மா சொன்னுச்சுல்ல, உம்முடைய தேவன் ரூத், உம்முடைய ஜனங்கள், அவ்வளோதான். அதனால செஞ்சா, ஓஹோ அப்படி சொல்லிட்டியாவா, உனக்கு நிறைவான பலன்னார். அதான் என் பூரண சமாதானம். அல்லேலூயா. அந்த காலை வெள்ள அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவரே நம்பி, அதுலேயும் பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி பாட்டாக எடுத்து படிக்கணும். கடக்குன்னு நம்பி இருக்கிறபடியாலும் ஓடிடக்கூடாது. நம்பி இருந்தோமே, நம்பி இருப்போம் இல்லை, நம்பி இருக்கிறபடியே. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன ப்ரெசன்டென்ஸில் வருதுல்ல, நான் இப்பொழுது நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சரி, அதுக்கு ரிசல்ட்டு, அதுக்கு பலன் தான் பூரண சமாதானம். அல்லேலூயா. சந்திரன் உள்ள வரை சமாதானம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே அந்த சந்திரனை சொன்னா, சந்திரன் தன் ஒளியை கொடாது இருக்கான். அதுக்கு ஒரு லைட், ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அது வரைக்கும் நான் உனக்கு கொடுக்குற சமாதானத்தை ஒருத்தருமே டச் பண்ண முடியாதுயா. அல்லேலூயா. வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்பட போகிறது. அது வரைக்கும் இந்த சமாதானத்தை மட்டும் யாருமே எடுக்க முடியாது, தொட முடியாது. தொட வந்தா அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா சமாதான பிரபுவை நம்பி இருக்கிறபடியால். அன்றைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு கிதியோனை குறித்து பார்த்தோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோனுடைய நாட்களில் இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது, கவனிங்க, எடுக்க வேணாம் அவசனம்,
விளைச்சல் விதைச்சாச்சு, வேலையில் சேர்ந்தாச்சு, 30 நாள் போயாச்சு வேலைக்கு. 30ஆம் தேதி முந்திலாம் சம்பளம் கையில் கொடுப்பான், இப்போல்லாம் எல்லாம் இதில் கிரெடிட் ஆகிடுது. அங்கே கிரெடிட் ஆனோடனே இங்கிட்ட டெபிட் அநேகம் இருக்குது. அதாவது என்ன ஏதோ வகையில் வெளியே போயிடுது, இப்போ கையில் நிற்கவே இல்லை. அந்த மாதிரி தான் அவங்க இஸ்ரவேலர் விதைத்து இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியல. நல்லா விதைச்சு நல்லா வளர்ந்து விளைச்சலை அறுக்கலான்றப்ப திடீர்னு மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர்லாம் ஏகமாய் ஒன்றா கெடுதல் செய்கிறதுக்கு, நன்மையை தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். காரணம், கர்த்தரை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏகமாய் வெட்டுக்கிளி மாதிரி வருவானா, வந்து விளைச்சலை கெடுத்து விட்டுட்டு போயிடுவான். அன்றைக்கி சொன்ன மாதிரி கைக்கு எட்டினது நல்ல அறுத்து நமக்கு வச்சுட்டு வியாபாரம் பண்ணி நம்ம பிரச்சனைலாம் தீர்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினச்சா முதலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை, மோசமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். ஒரு சூழ்நிலை நல்லா தான் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருப்போம், அதன் பலனை பெற்றுக்கொள்வோன்னு. ஆனால் சூழ்நிலை மோசமாக இருந்ததுனால எப்படி இருந்தாலும் கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் கிதியோனை சந்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் அப்பாலாம் சொன்னாங்களே, எங்கள் தாத்தா சொன்னாங்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு, நான் பசங்கள்ட்ட சொல்ல நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆரம்ப நாட்கள் இன்றைக்கி வரைக்கும். இந்த இவங்க அத்தையெல்லாம் நான் சின்ன பிள்ளைய ஃபெபின் மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியம், இன்றைக்கி தம்பி வந்து ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி ஊழியக்காரராக வச்சுருக்காருன்னு. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சூழ்நிலை எவ்வளோ வேணாலும் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை தருவார். ஏன் செங்கடலை பிறந்தீங்க, யோர்தானை பின்னாடி திரும்பி செய்தீங்க, எரிகோ வெடித்தீங்கன்னு சொன்னாங்களே, இப்பொழுது எங்கே தேவன் எங்களோடு இருந்தால் இந்த விளைச்சல் ஏன் கெடுகிறது, என் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் ஏன் சாப்பிட முடியலன்னு சொல்லி அழுதோன்னு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல. அல்லேலூயா. எப்படி ஒரு ஆள் ஏற்று வந்தானா அவனை எப்படி துரத்துவியோ அதுபோல் கடற்கரை மணல் போல் பரவி இருக்கான் பாரு இந்த மீதியானியர். விளைச்சலை கெடுக்கிறவன். உங்கள் விளைச்சல், உங்கள் பொருளாதாரம், உங்கள் பிள்ளைகளுடைய விளைச்சல் என்ன, இவெல்லாம் படிக்கணும்ல பசங்க. இப்போ படிக்காமல் இருந்தால் அது அந்த விளைச்சலை கெடுக்கிற காரியங்கள். அடுத்து வேலைக்கு சேரணும், வேலையில் சேர்ந்து அங்கே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தடுத்து என்னென்ன விளைச்சலை கெடுக்கிற காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறார். அல்லேலூயா. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாயினார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் சங்கரித்தார் எதிர் வல்லமைகளை. ஆமென். இப்போ பாருங்களேன், எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அப்பொழுது தான் கர்த்தருடைய தூதன் தன்னை வெளிப்படுத்தினோன்னு கிதியோன் சொல்வார், யெகோவா ஷாலோம், த லார்ட் இஸ் பீஸ். அவரே சமாதானப்பா. அல்லேலூயா. அந்த தேவன் இந்த மாதத்தில் எந்தெந்த எல்லைகள்லாம் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ சமாதானத்தை அருளுவாராக. இதை நிறைய பவுல் நிருபங்களில் எழுதுவார், கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இன்னமும் இஸ்ரேலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போதே அது என்னது, பிரைஸ்லான்றது மாதிரியே ஷாலோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாலோம் சொல்லுவான், அல்லேலூயா சொல்லுவான், மாரநாதா சொல்வார்கள். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிற உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. விளைச்சலை கெடுக்கிற அமலேக்கின் ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற அமலேக்கு ஒரே ஒரு காரியம் தான் செஞ்சான், அப்பமும் தண்ணீர் கொடுக்கக்கூடாது. இஸ்ரவேலருடைய பிரயாணத்தில் காசு கூட கொடுக்குறான்னா அது கிடையாது. அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை, தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம். அல்லேலூயா. அது ரெண்டை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் போதும். விசுவாசி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடுவான். ஆனால் பேர் தான் விசுவாசிங்க, பின்னாடி ஆள் போயிடுவார், உள்ளுக்குள்ளே சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார், அந்த அமலேக்கையும் கிதியோனுடைய நாட்களில் கர்த்தர் முறியடித்தார். அல்லேலூயா. எத்தனை கூட்டங்கள், எத்தனை எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து, அல்லேலூயா, எதிர் வல்லமைகளெல்லாம் துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்கள் ஆக்குவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம்.
என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அல்லேலூயா. பூரண சமாதானம். ஆண்டவர் சொன்னால் செய்வார் அதை, ஏன்னா அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆரோன்கிட்ட சொல்ல சொன்னார். என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் புத்திரர் சபையாக கூடி வரும்போது நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வரோம்ல, ஆராதனை முடிஞ்சோடனே இப்போ ஒன்றும் இல்லை, மணி 7:58 தான் ஆகுது. 8:05, 8:10, 8:20 என்ன முடிக்கிற மாதிரி நீ பாட்டி பேசிக்கிட்டே இருக்க. என்ன கடைக்கு போகணும், கறியை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் சொன்ன, இருப்பா, என் நாமத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறு. அவர் தான் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்காரனர். ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் சபையாக கூடி வரும்போது என் பேரை அவங்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் இஸ்ரவேல் புத்திரர் மேலே என் நாமத்தை கூறும்பொழுது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒரு ப்ராடக்ட், இந்த மைக் இருக்குன்னா அதை செஞ்சு ஸ்டுடியோ மாஸ்டர் எல்லாம் செஞ்சுருவான். எல்லாம் செஞ்சு முடிச்சானா குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணிவிட்டு பிடிஐ ஓகே, இந்த கார்லலாம் போடுறாங்கல்ல, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் ஓகே, அந்த ஸ்டிக்கர் இருந்தால் தான் வெளியே வரும் கார். அதுபோல் இதெல்லாம் ஓகேன்ற மாதிரி ஆராதனைக்கு வந்து பாடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நிறைவு ஜெபம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஆசாரியர் ஆசீர்வாதம் கூறும்பொழுது தான் 100க்கு 100 சீல்டு முத்திரை போடப்பட்டு கடந்து செல்வீர்கள். அதனால தான் சொல்கிறது, ஆராதனையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, பிரதான ஆசாரியன் சொல்லும்போது நீ என் பேரை சொல்ல சொல்ல அவர்கள் மீது ஆசீர்வாதம் கடந்து வரும். அதில் ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அப்படின்னா உன் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி. மனுஷனுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ அங்கே வரும்போது இங்கே இப்படி திரும்பிக்குவான். இவர் அப்படி இல்லை, அவர் தேடி வரும்போது எப்படி திரும்ப, வா அல்லேலூயா வாரும் ஐயா போதகரை நம்ம கூப்பிடுங்க, வா 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 வான்றுவார். அல்லேலூயா. கிட்டக்க வந்தீங்கன்னா வா வா வா, 2 கையும், வலது கையில் தீர்க்காயசு, இடது கையில் செல்வங்க. இப்போ அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள், உங்கள் மேல் சமாதானம் இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் என் பக்கம் திரும்பி இருக்கிறார். அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை, அல்லேலூயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. 1000 பேர் குறை சொல்லிட்டே இருந்தேன். நேற்று கூட சொன்னேன், நன்மை கிடைக்கும், நல்லா சோறு கிடைக்கும், அங்கே போனால் அப்பம் கிடைக்கும். குறை கண்டுபிடிச்சான், இது நடக்குதா வேடிக்கை பார்க்க போனான். அல்லேலூயா. நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. என்ன வந்தாலும் அம்புவேன் எனது மீட்பரை, யார் கை விட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அருமையான பாடல் சகோதரர் டிஜிஎஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஒரு உசை சகோதரர் பால் தினகரன் எங்கள் சர்ச்சுக்கு வந்தப்போ சொல்லிட்டு இருந்தார், அவங்க சகோதரி இறந்து போனோன்னா அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ துக்கம். அவருக்கும் அந்த ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பொண்ணு இறந்து போச்சு, சொல்ல முடியாத துக்கம்னார். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து அதற்கு பிற்பாடு இன்னும் கர்த்தர் ஊழியத்திலே அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அநேகருக்கு, அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. காரணம், அவர் சமாதானத்தை தருகிறவர். இங்கே வாசிட்டு சொன்ன பாருங்க, எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. இந்த காலை வேளையில் எருசலேமை நேசிக்கிறவர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிற மகாராஜாவின் நகரத்தில் இருக்கிறீர்கள். சபைக்கு போகிறேன், ஏதோ ரசிக்கப்பட்டுட்டேன், ஏதோ போகணுமே, நோ 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 நோ, கர்த்தரை தேடி போகிறேன், அவருடைய வார்த்தை பெற்றுக்கல. இங்கே வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம்
கூறப்படும் பொழுது அப்படியே உங்கள் மீது இறங்கும். அதில் ஒரு பகுதி, ஆண்டவரே உங்கள் முகத்தை திருப்பி எனக்கு சமாதானம் தாங்கிறேன். ஆஃபீஸில் என்னை பார்த்து திருப்புறான், சொந்தக்காரன் திருப்புறான், அங்கே திருப்புறான், எங்கே திருப்புனா என்ன, அவர் எப்பொழுதும் என்னை காண்கிற எல்ரோயி. அல்லேலூயா. அவர் பார்த்தா சமாதானம் தான் இல்லை, நல்ல தேவனா இல்லையா? அவர் தான் சொல்கிறார், அந்த சமாதானம் பூரண சமாதானம். எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் அந்த சமாதானம் மட்டும் குறையாமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோவான் 14:27. இங்கிலீஷில் இருக்கும், NKJVயில், பீஸ் ஐ லீவ் வித் யூ, சமாதானத்தை நான் உனக்கு விட்டுட்டு போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி என்னத்தை கொடுத்துட்டு போனாங்க, என்னத்தை இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க, என்னத்தை சேர்த்து வச்சாங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அப்படிலாம். ஆனால் நம்ம அப்பா நமக்கு ஒன்று விட்டுட்டு போயிருக்காரு. என்னவா? பீஸ் ஐ லீவ் வித் யூ. அதை நான் உன்ட்ட அப்படியே விட்டுட்டு எங்கே போயிருக்காரு? இங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த சொல்லியிருக்கார் யோவானில், நான் போய் உங்களுக்காக ஒரு வீடு ரெடி பண்ணுறேன். ஆங்கிலத்தில் ரூம்னு இருக்கும். ஆயத்தம் ரெடியானே நான் வந்து உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேயான்னு. அல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகானவைகள். எவ்வளோ நெருக்கம் கண்ணீராக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் உங்கள் கூடாரங்கள், உங்கள் வீடுகள், உங்களுடைய காரியங்கள்லாம் அழகாக இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு பரலோகத்தில் வீற்று இருக்கிறார். அல்ல, நல்ல செய்தியா இல்லையா? பணத்தை கொடுத்தா கூட பணத்தை செலவழிச்சிருவான், திரும்ப வேணும், நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சமாதானம் நதி போல சந்திரன் உள்ள வரைக்கும் இந்த சமாதானம் இருக்கும். சமாதானம் சொல்லுங்கள், எது வரைக்கும் இருக்கும்? சந்திரன் எப்போ தான் ஒழிஞ்சு போவோம்? வருகையில் அது வரைக்கும் இருக்கியா சமாதானம். சமாதான காரணர் சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. மை பீஸ் ஐ கிவ் டு யூ. நான் உனக்கு சமாதானத்தை விட்டுட்டு போறேன். சீஷர்கள் பார்த்துருப்பாங்க, என்னத்தை விட்டுட்டு போறேன்ற, என்ன சமாதானம். ஹல்லேலூயா. அடுத்துதான் பின்னாடி தான் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை, மை பீஸ். அவர் ஏதாவது சமாதான குலைச்சலா இருதயம் கலங்கணிச்சா? கலங்கவே இல்லை. அட போயா, யார் என்ன சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்து அவருடைய கிரியை முடிக்கணும். அதற்காக ஒவ்வொரு நாளும் பிரகாசித்து கொண்டே தான் இருந்தார். இயேசு கிறிஸ்து உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவாராங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல. அல்லேலூயா. உலகம் கொடுக்குற காரியம் ஒரு சில நேரம் நல்லா இருக்கும், அவனுக்கு திருப்தி இல்லைனாக்க கிடையாதுன்றான். இவர் அப்படி அல்ல. கொடுப்பார் கொடுப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கும். அல்லேலூயா. அநேக ஊழியர்கள் குடும்பங்களை சொல்லலாம், அநேக தேவ பிள்ளைகளை சொல்லலாம். உங்களுக்கும் தெரியும், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நாளிலும். காரணம், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய நாமத்தை கூறும்போது அவருடைய சமாதானம் உங்கள் மீது கடந்து வருகிறது. கர்த்தர் அவருடைய முகத்தை இந்த காலை வேளையிலே உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவார். அது பழைய ஏற்பாடு, OT நியூ டெஸ்டமெண்ட்டில், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு விட்டுட்டு போகிறேன்ப்பா, அதையே வைத்துக்கொள், யாரும் அதை எடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரே ஒரு நபரை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 17 முதல் வசனத்திலிருந்து போடலாம். கீலேயாத்தின் குடிகளில் எலியாவை கொடுத்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போதே பாருங்களேன், திஸ்பியனாகிய எலியா, அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்குது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசண்டை? எலியா தானே, அது எலியா தான். போக போக தான் தெரியும் எலியாவின் தேவன் எலியாவோடு இருக்கிறார் என்பது. அல்லேலூயா. எலியா சொல்லிட்டார் ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி நான் சொல்லாமல் இந்த வருஷங்களிலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாதுன்னா ஒரு ராஜாட்ட போய் அப்படி சொல்கிறாருன்னா எப்படி இருக்கும்? பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தாங்க நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. அவர் வார்த்தை தான் தொடர்ந்து நம்மை நடத்தும். அதனால் வெளிப்படுத்தின விஷயத்தில் அவருடைய நாமம் தேவனுடைய
வார்த்தை என்பது. அந்த வார்த்தை எலியாவுக்கு வருது. என்ன வருது? நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் பேசாம ஒளிஞ்சுக்க, பேசாம போய் அங்கே ரெஸ்ட்டில் இருப்பா. அல்லேலூயா. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். எப்போ தேவனுடைய வார்த்தை வருதோ வந்துருச்சுன்னா அது நிறைவேறும். பனியும் மழையும் இல்லை. இப்போ கோடைமலையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வருதுன்னு சொல்லி இவன் அந்த அனலைஸ் பண்ணி சொல்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்கிறான், திங்கள் சபையில் வரலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அதை விடுங்க. மழையே இல்லாமல் பனியும் குறைஞ்சனா ட்ரை, வற்றி போக ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும்? ஆண்டவர் எலியாவை நேசித்தார். எலியாவை சமாதானத்தோடே வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். மழை இல்லைன்னா சமாதானம் இருக்குமா? தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சாங்க பெயர்சபாவின் வனாந்திரத்தில். ஆகார் பெரிய இராணுவமே தண்ணி இல்லாமல் குறைஞ்சி போச்சு எண்ணிக்கையெல்லாம். குட்டிக்கு இருக்கிற மிருக ஜீவனில் காப்பாற்ற வேணும், தண்ணிக்காக அலைந்தார்கள். இங்கே ரெண்டுமே கிடையாதுன்ற, மழையும் கிடையாது பனியும் கிடையாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தாசனை நேசித்தார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வாதம்னா உடனே பணம் பொருள் வேலை மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வார்த்தை இருப்பதே ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாசம்ல கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்தை எலியா பலத்தை சௌரியவான்ப்பா. அல்லேலூயா. நீங்களும் சௌரியவான் தான். அல்லேலூயா. சகாயம் செய்யத்தக்க சக்தியை சௌரியவான் மேலே தான் வைப்பார், எல்லார் மேலேயும் வைக்கிறது இல்லை. அப்போ அவருடைய வசனத்தை கேட்க கேட்க நீங்கள் சௌரியவான், ஆட்டோமேட்டிக்காக சகாயம் செய்யத்தக்க சக்தி உங்கள் மீது கடந்து வரும். சரி, இங்கே வருவோம். மழை இல்லை, பனி இல்லை. அப்போ தொடர்ந்து ஒரு எதிர்மறையான சூழ்நிலை, ஒரு வறட்சி நிலவுகிறது. ஆனால் சொன்னார், எலியாவை கர்த்தர் சமாதான எல்லைகளுக்குள் வைத்தார். உன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உள்ளவைகளாக இருக்கும். ஊரே தண்ணி இல்லை, மழை இல்லைனாலும் உனக்கு வேண்டிய தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும். நீ போய் கேரி ஆற்றன்றையில் ஒழித்து கொண்டிரு. அடுத்த வருஷம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி தேசத்தை போட்டு அங்கிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தண்ணிக்காக தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சமாதான எல்லைகளுக்குள் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். சரி, தண்ணியை குடிச்சாச்சு, சாப்பாடு வேணுமே. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு, அதுவும் புழுற ஒன்றும் இல்லை, காக்கா இருக்கிறது தான். அந்த வடக்கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போல்லாம் புத்தகத்தில் அதெல்லாம் வடக்கதையே கிடையாது. சரி, காக்கா பாட்டி சுட்டு வைக்க வடைய தூக்கிட்டு போயிடும். ஆனால் இங்கே ரிவர்ஸு, அங்கேருந்து வடையெல்லாம் வருதுப்பா. அல்லேலூயா. பட்சிக்கு இடத்துலேருந்து பலமான இடத்துலேருந்து கிடையவே கிடையாது. பாப்பா நீ என்ன தான் நடக்கிறதுன்னு. அப்படியா? இப்போ பாரு, நான் இவனோடு இருக்கிறேன் என்பதை, நான் ஈசாக்கோடு இருக்கிறதை எல்லாரும் கண்டு எல்லாரும் வந்து சரண்டர் போடணும். கர்த்தர் நிச்சயமாய் அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள். பா நீ அந்த தண்ணியை குடி, காகங்கள் உனக்கு உணவை கொண்டு வரும். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரி ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறீர்கள், அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், அவரையே நம்பியிருக்கிறீர்கள், சமாதானம் கர்த்தர் அருள்வார். அவருடைய வார்த்தையின்படியே தொடர்ந்து என்ன செய்யணும்? அவரையே பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். அல்லேலூயா. ரெண்டு அர்த்தம் உண்டு. இது பொதுவாக ஃபிசிக்கலாகவும், அதாவது சரீரத்துக்கு தேவையான உணவும் உண்டு, ஆவிக்குரிய ஆகாரமும் உண்டு. அதிகாலையிலே உங்களே கர்த்தர் என்ன செய்வார்னா திருப்தியாக்குவார் தம்முடைய கிருபையினால். வாழ்நாள்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி விடியற் காலத்தில், டான் அதுக்கு பேர், DAWN, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த நேரம் இருக்கு பாருங்க, அருமையான நேரம் அது. அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். எந்திரிச்சு 8 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்கும்? ஒரே சுருன்னு அடிக்குதுப்பா. அதிகாலையில் எந்திரிச்சா, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்துன்னு இருக்கிறேன். அதிகாலையில் ஜபத்தை முடித்தார், காலையில் மார்னிங்க்கு எல்லாம் வந்துருச்சு. அப்பவும் இறைச்சியும் எலியாவுக்கு வந்தது. இந்த காலை வேளையில் எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எலியாவை போஷிக்கும்படி
ஒரு கேரி ஆற்றை வைத்திருந்தார். உணவை காகங்கள் மூலம் கொடுத்து அனுப்பினார். இப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. தாகத்திற்கு ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டே இருந்தார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன், வார்த்தையை கொடுத்துட்டார். ஓ, ஊர் முழுக்க மழையும் இல்லை, பணி அரண்மனையை தடுமாறினாலும் எனக்கு நல்லா இருக்குப்பா. ஏன்? எனக்கு வேண்டியதுக்கு தண்ணி இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. சும்மா எப்போ எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாங்க. டயத்துக்கு என்ன வருது? மணி அடித்தா டயத்துக்கு சாப்பாடு வருது. அப்புறம் என்னங்க பின்ன நல்லா கர்த்தரை பாடி தூத்து கொண்டே இருந்தார். தண்ணி வற்றி போயிட்டு இங்கே இருந்துச்சு தண்ணி. சரி, இந்த தண்ணி ஓடுது இல்லைன்னாரு. அடுத்து இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு. இருக்க என்ன தண்ணியை காணா? ஏன்னா எல்லாருக்கும் போல தான் எனக்குமா பனியும் மழை. அப்போ எனக்கு அவ்வளோதானா? நல்லா தானே இருந்தது, ஆண்டவர் தானே நம்பியிருக்கேன், நல்லா தானே இருந்துச்சு. இப்போ ஏன் திடீர்னு ஒரு வறட்சி? அல்லேலூயா. பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பஞ்சம் வந்துருச்சு, போனா எங்கேயா போய் அப்படி இல்லை. என்ன வந்தாலும் நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்னார், மிகவும் நெருக்கமான ஓட எடுத்து சுரண்டிகிட்டு இருக்கும்போது. அதான் உறுதியாய் பற்றுக்கொண்ட சமாதானம். அதனால் யோபுக்கு வாக்கு கொடுத்தார், உன் கூடார சமாதானத்தில் இருக்க காண்பாய். அல்லேலூயா. யார் கொடுப்பா? நல்லா நம்மளால தான் விளக்கம் எடுப்பான். ஏன் ஓட எடுத்து சுரண்டிகிட்டு இருக்காரு? என்ன செஞ்சானோ யோபு? இவரெல்லாம் பர்ஃபெக்ட் 100க்கு 100 இருக்க மாதிரி. அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பூரணமான சமாதானத்துக்குள் வைத்து பாதுகாப்பார். ஆற்று தண்ணீர் வற்றி போயிட்டு எதிர்மறையான சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பூர்ண சமாதானத்தை தருவேன். அல்லேலூயா. எப்போ நல்லா எல்லா காரியங்களும் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்மாறாத நெருக்கங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வரும். அடுத்த வசனத்தை போடலாம். அல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை உண்டானுச்சு, போய் சொல்லு, தேசம் முழுக்க ராஜாட்டையே சொல்லு, பனியும் மழையும் பெய்யாது வருகிற வருஷங்களிலே. அல்லேலூயா. ஆனால் நான் உன்னை பராமரிப்பேன்னார். அதே போல் பராமரித்து வந்தார். இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கே நெருக்கடி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது மீண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கடந்து வருகிறது. கேரித்தாற்று நீர் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. கவலையே படக்கூடாது. எங்க குறையுதோ அங்கதான் நிறைய வரப்போகுது. புதிய தானத்துக்கு இடம் உண்டாகும்படி விளக்க ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வருது. அல்லேலூயா. புதுசு வேணுமா? பழச காலி பண்ணு. அல்லேலூயா. பழையதை விளக்குங்கன்றாரு. இவருக்கு வறட்சி மாதிரி தெரிகிறது. எப்படி இருந்திருக்கு? நீங்கள் தான் இப்போ எலியா. நல்லா இருந்துச்சு, நேற்று வரைக்கும் நல்லா போணுச்சு, நல்லா. அதுக்கு ஒரு பேர் சொல்லனா, மீட்டன் ஈட். அது மாதிரி நல்லா சுட சுட வருது. அந்த கடையிலேருந்து ஏதோ ஒரு தடவை கடையை சொன்னாங்க, அந்த கடையிலேருந்து சிக்கன் வருமா, நமக்கு அது ஒத்து வராது. சரி, அதை விடுங்க. நல்லா வந்துடுது. இப்போ வறட்சி ஆகிவிட்டது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே உள்ள ஒரு அம்மாட்ட சொல்லிட்டான்ப்பா. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். அல்லேலூயா. பராமரிப்புனா தெரியும்ல, கேர். இந்த கார்லலாம் போட்டிருப்பான் பாருங்களேன், அண்டர் ஏபிடி கேர், அண்டர் அந்த சன்ஸ், இந்த அவங்களுடைய டீலர் பேரை போட்டு வச்சுருப்பான். அப்படின்னா அவங்க தான் அதை என்ன செய்கிறான், நம்ம கார் தான், அதில் தான் கோளாறு வந்துட்டா அங்கே கொண்டு போய் விட்டால் அதை சரி பண்ணி கொடுத்துட்றான் பாருங்கள். அதுபோல் நீங்கள் அண்டர் ஜீசஸ் கேர். அல்லேலூயா. இங்கெல்லாம் என் பிரியமே, என் ரூபவதி, அவன் மூஞ்ச பாருன்னு மற்றவன் தான் சொல்லுவான், வீட்டில் உள்ளவன் தான் சொல்லுவான், உன்னில் பழுது நீதான் பூரண ரூபவதி. அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் தான் பூரண ரூபவதி, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து பாடுறாருப்பா. இவன் தான் சொல்லுவான், மூஞ்ச பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குமா. அவன் சொல்கிறான் தான் குரங்கு மாதிரி இருப்பான் போல இருக்கு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சபை முடிஞ்சு போகும்போது ஆசீர்வாதம் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பக்கமாக திருப்பி
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. இப்போ வறட்சி எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கார், நீ சாரிபாத்துக்கு போ. இங்கே இருக்க வரைக்கும் கேரியத்தில் இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பக்கத்துலேயே ஆறு, டயத்துக்கு சாப்பாடு. நல்லா நினச்சி பாருங்களேன், காலை 7:30 மணிக்கு வருது சுட சுட இந்த சொமேட்டோ வர மாதிரி வந்து கொடுத்துட்டு போகுது. உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க, கொடுத்துட்டு போகிறேன். சாயந்தரம் வருது, என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லைல்ல. நல்லா ஆத்தோரத்தில் எப்படி இருக்கும்? அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் ட்ரை ஆனோன்னு ஆண்டவர் சாரிபாத்துக்கு போகும்போது இல்லையா நினச்சிருப்பார். இங்கேயே இப்படி இருக்குன்னா இதை விட அடுத்து ஹையர் லெவல் தான். எப்படி இருக்கும்? இன்னும் மேலே தான் இருக்கும். காரணம் ஆண்டவர் இங்கே நம்ம சமாதானமாக பாதுகாத்தல. அடுத்து உயர்வையாதான்னு போனார். அங்கே போனோன்னா அங்கே ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. பார்த்துருப்பீங்க, விறகு பொறுக்கிட்டு இருக்கு. என்னம்மான்னு கேட்டால், நானும் என் பிள்ளையும், அதை போடுங்கப்பா. அந்தபடி அவன் எழுந்து சிட்டி கேட், ஒளிமுக வாசல்னா என்னமா நினச்சிக்க வேணா, சிட்டி கேட் மெயின் வாசல், மெயின் என்ட்ரன்ஸ். ஊருக்குள்ளே வந்துட்டார். கவனிங்க ஒரு நிமிஷம். இங்கேயே பனி இல்லை, மழை இல்லை. இப்போ என்ன தேவையாக இருக்குது எலியாவுக்கு? தாகம்ப்பா முதல்ல. அல்லேலூயா. தாகமாக இருக்கார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கொண்டு வர சொகுசாக இருந்தது. இப்போ ஒரு எதிர்பாராத நெருக்கம் வந்துருச்சு. இந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கு. சரி, தண்ணி கொண்டு வா, அப்படியே அப்பமும் கொண்டு வா. அதற்கு அந்த அம்மா ரிப்ளை பண்ணுது பாருங்க, பானையில் மாவும் களையத்தில் அல்லாமல். அல்லேலூயா. 2000 ஆகும், 2000 20 ஆகும், 20 2 லட்சம் ஆகும், 2 லட்சம் 20 லட்சம் ஆகும். இதை அடிச்சு விட்றேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இது நமக்கு கொடுத்த ரேமா. இதே போல தான் இருந்துச்சு எங்கள்கிட்ட. ஒன்றுமே கையில் இருக்காது. அவ்வளோ நெருக்கம். ரொம்ப க்ளோஸில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யறது. ஆனால் துளி கூட கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இதே வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தார் எங்களுக்கு. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும். மலை தேசத்துக்கு வரும்பா, அதில் 4 கட்டளை வரைக்கும் உனக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. குறைவு இருந்தாலும் பூரண சமாதானத்தோடு நீ வாழ்வாய். அந்த மாதிரி அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதே உள்ளோண்டு தான். அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? செத்து போக போகிறோம். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து முடியும். அதுக்கு ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஆனால் அவர் நம்மை வாழ வைக்கிறாங்க. ஃபாதர் படுவார், என்னை வாழ வைக்கும் இயேசு. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இன்றைக்கி வேணால் இருக்கிறது ஒன்று மாதிரி இருக்கலாம். யாரையும் பார்க்க வேணாம், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள், அவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீர்கள், பூர்ண சமாதானத்தை அருள்வார். இப்போ எலியா அவளை பார்த்து எடுத்துப்பா. ஆனால் அதில் வந்திருக்குது பாஸ்டர், தீர்க்கதரிசி எலியா. அதில் முதல்ல எனக்கு ஒன்று கொண்டு வா அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்கு. ஒரு நாள் விடிஞ்சதுன்னா முதல் நேரம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒன்றே காணிக்கைன்னு நினச்சிக்காதீங்க. காணிக்கையெல்லாம் கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். முதல் நேரம் கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமாம், முதல் நேரம் கர்த்தருக்கு. எல்லா விளைவின் முதற் பலனால கர்த்தரை. ஒரு நாள் விடிஞ்சிருச்சுன்னா இது அது பேர் என்னது, நம்முடைய பொருளாதாரம், அதன் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். சொல்ல நல்லதுமா, ஒரு பிடி மாவு கொஞ்சம் என்ன தானே இருக்குது, அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு அடை செய்ய போகிறேன்றீங்களே, அதில் முதலாவது எனக்கு கொண்டு வா, பிற்பாடு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்பொழுதுதான் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே நல்ல ஒரு சொகுசாக நிறைவாக இருந்தது. அடுத்து ஒரு நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்திலும் கர்த்தர் எலியாவை பராமரித்தார். அடுத்த எல்லை எப்படின்னா, அவர் மாத்திரமல்ல அடுத்தவர்களையும் அந்த சமாதான எல்லைக்குள் நடத்த கர்த்தர் எலியாவை பயன்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பிரசன்ட் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் இனி வருகிறது அடுத்த ஒரு விசாலமான எல்லை. இதன் மூலம் அநேகரை அந்த விசாலத்துக்குள்
நடத்த, அவர்களை ஆதரிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இதெல்லாம் சும்மாவே இல்லை, உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இல்லைன்னா இல்லை தான், இருக்குன்னா இருக்குது. அல்லேலூயா. மலை தேசத்தில் வர்ற வரைக்கும் அதை இயேசு கிறிஸ்துவை கோட் பண்ணுவார். எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு கிடந்தது. ஆனால் சரப்தான் நாட்டில் உள்ள இங்கே தான் சீரியாவுக்கு எலியாவை அனுப்பினார். எல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏதா எலியா போச்சார், என்ன பசிப்பார்ல, எல்லாம் அங்கங்கே யார் யார் எங்கே பாளையம் இறங்கணும், எப்படி போகணும், எங்கெங்கே இருக்கணும், எப்படி எப்படி உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் முன் குறித்து இருக்கிறார். அந்த அம்மாவுக்கே தெரியாதுப்பா, தண்ணியே இல்லை, ஒரு ஆடை வச்சு சாவ போகிறேன்ற இந்த குடும்பத்துக்கு வாழ்வை அளிக்க ஆண்டவருடைய வார்த்தை கடந்து சென்றது. அல்லேலூயா. அவள் போய் இருங்க ஒரு நிமிஷம். ஆண்டவருடைய வார்த்தை, முதல்ல கர்த்தருக்கு முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட. அல்லேலூயா. சொற்படி செய்தார். அல்லேலூயா. இதாங்க சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இதில் உணவு மாத்திரம்தான் நம்ம பார்க்குறோம். மற்ற எல்லா எல்லைகளிலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும் கர்த்தரோடு சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் பிற்பாடு இவருக்கே ஒரு சோறு வந்தானே அதெல்லாம் விடல ஆண்டவர். போ, உனக்கு பின்பாடு இருக்கான், எலிசா இருக்கான், யெகூ இருக்கான், ஆசைகள் இருக்கான். அல்லேலூயா. அந்த யெகூ தான் அந்த ஏசபேல் கேட்க, என்னப்பா ஏது சமாதானமா, ஏது சமாதானம், நீ இருக்கிற வரைக்கும் சமாதானமே இல்லை, பொம்பளை உன்னை காலி பண்ண தான் சமாதானம். வேசித்தனமும் விக்கிரகாரதையும் நிறைய நடத்திட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னா ஆள் காலியானது. அல்லேலூயா. இஸ்ரவேலில் சமாதானம் உண்டாயிற்று. ஆக விசேஷமாக இந்த நாளில் கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை தருவார். காரணம், இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போனாலும் அவருடைய சமாதானத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் விட்டு போயிருக்கிறார். அந்த சமாதானம் ஆண்டவர் கொடுத்த சமாதானம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் காரியங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், அவருடைய நாமத்தை சபையிலே கூறும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் மீது கடந்து வருகிறது. எலியாவை குறித்து பார்த்தோம். வரும் காரியங்களை கர்த்தர் அறிவித்தார். தேசம் எப்படி இருந்தாலும் என்னை நம்பி இருக்கிற, என்னை ஆராதிக்கிற எலியாவை நான் காப்பாற்றுவேன். ஆண்டவர் முடிவெடுத்தார், கேரியத்திலே வைத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால், அவரை ஆராதிக்கிறபடினால் கேரியத்திலே வைத்து எலியாவை பராமரித்த தேவன் உங்களை பராமரிக்கிறார். நெருக்கம் வந்தாலும் அடுத்த சாரிபாத் ரெடியாக இருந்தது. சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அதை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். அவனும் எலியாவும் அவள் வீட்டாரும். இப்போ பார்த்தீங்களா, நானே சாவ போகிறேன் இருந்தது, ஒரு பிடி மாவு தான் இருக்குன்னுச்சு. இப்போ யார் சேர்ந்துக்கிட்டா? தாத்தா, மாமா, அண்ணன், நம்ம அண்ணன் தான் இப்போ எப்படி இருக்கார்? அல்லேலூயா. காரணம், இயேசு அண்ணன் உங்களோடு இருக்கிறார். அவர் தான் மூத்த சகோதரர். அதுக்கும் கூட பாட்டெலாம் உண்டு, நம்ம ஜெபிக்க போகிறேன். மூத்த சகோதரர் இவரேன்னு ஒரு பாடல் உண்டு. ஆக எலியாவை போஷித்த தேவன், எதிர்மறையான சூழ்நிலை சமாதானத்தை நடத்தினவர். அவர் மாத்திரமல்ல, அவர் மூலம் அநேகர் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நடத்தினார். இந்த காலை வெள்ளை உங்களை சமாதான எல்லைக்குள் நடத்துவார். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த நாளிலிருந்து அநேகர் வந்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த சமாதானத்திலே வாழ கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ள, உங்களை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ள, எங்கள் சுயத்தை அல்ல, எங்கள் சுயத்தை நாங்கள் பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரே, எங்கள் சுற்றத்தை நாங்கள் பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரே, உங்களை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். இயேசுவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கு. நாங்க உங்களை நம்புறோம்ப்பா, உங்களை நம்புறோம் ஆண்டவரே. ஏசப்பா,
பூரண சமாதானத்தை எங்களுக்கு தருகிற தேவாதி தேவனே, நாங்க உங்களை நம்புறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இயேசுவே நான் உங்களை நம்புறேன் ராஜா. ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். நீங்க தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். நீங்க தான் என்னை சந்தோஷப்படுத்துகிறவர். நீங்க தான் என்னை திருப்தி அடைய பண்ணுகிறவர். நீங்க தான் என்னை குணமாக்குகிறவர். நீங்க தான் என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். நான் உங்களை நம்புறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ரீகா லாமா நபா கபாலா கர கலாமா நபா நீகா லாமா நதார கரபக சபலா பரபலா. உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீராயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீராயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென் ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்கள் உங்களை பார்த்து சொல்றோம். ஆமென். ஆண்டவரே நாங்க உங்களை நம்புவோம். ஆண்டவரே உறுதியாய் உங்களை நாங்க பற்றி கொள்ளுகிறோம். அதனால அந்த பூரண சமாதானத்தை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற பூரண சமாதானம் எங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. உலகம் கொடுக்கிறபடி அல்ல, உங்க சமாதானத்தையே எங்களுக்கு தருகிற தேவன் நீங்க. ஆண்டவரே இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், பெரியோர் முதற்கொண்டு சிறு பிள்ளைகள் வரை எல்லார் மேலும் கர்த்தர் கொடுக்கிற பூரண சமாதானம், ஆண்டவரே நதி அளவு சமாதானம், சந்திரன் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானம் கடந்து வரட்டும். அந்த சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும். ஆமென். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுதும் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போற பேலின் முன்னாடி வரும்படி. பேலின் வந்து இந்த நாள்ல பெங்களூர் பட்டணத்துக்கு கடந்து போக போறாங்க ட்ரைனிங்காக. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இங்க வந்து திருச்சியில வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு போய் விடும். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கர்த்தர் எட்டாத ஒரு உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். எல்லாம் கைகளை நீட்டி பேலினை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள் உம்முடைய மகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ரீகா லாமா நபா கபா லகா நாதா ரகா லபா ரகா பா லபா. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே இப்பொழுதும் அந்த ட்ரைனிங்காக கடந்து போகிற வேளையில ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல எவ்வளவு பேர் வேலை செஞ்சாலும் ஆண்டவரே உங்க மகளுக்கு மேல ஆண்டவரே ஸ்தானத்துல இருக்கிற எல்லாரும் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை திறமைசாலிகள் இருந்தாலும், ஆண்டவரே எத்தனை அறிவாளிகள் இருந்தாலும் அவர்களுக்கு மேலாக உம்முடைய மகளுடைய ஆசனத்தை கர்த்தர் உயர்த்துவீர்.
உன்னுடைய மகளுடைய பெயரை பெருமைப்படுத்துவீர். ஆமென். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேலனுக்கு கட்டளையிடுவீராக. ஆமென் கர்த்தாவே. தேவ பாதுகாப்பை கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் உடைய பிரசன்னம் Jesus. கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த இடத்துல உள்ள எல்லாருடைய கண்களிலும் தயவை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆமென். சீக்கிரத்துல நல்லபடியா அந்த ட்ரைனிங் எல்லாம் முடித்து விட்டு வந்து Jesus. ஆண்டவரே அப்பா வேலையில ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். ஆமென். உம்முடைய மிகுந்த கிருபை உங்கள் ஆமென். மகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லைகளில் நிறைவான சமாதானத்தை அருளுவாராக. ஆமென்.